ஹலோங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கிச்சன் நண்பர்கள். இன்னைக்கு நம்ம சேனலில் செட்டிநாடு ஸ்பெஷல் ஸ்வீட்டான உக்காரை தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்துடலாம். முதல்ல ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். அதில் 1 கப் போல் பாசிப்பருப்பு, எந்த கப்பில் நீங்கள் அளக்குறீங்களோ அதுலேயே அடுத்தடுத்த பொருட்களையும் நீங்கள் அளந்துக்கணும். ஸோ 1 கப் போல் இல்லை 1 டம்ளர் போல் பாசிப்பருப்பு இது நெய்யில் நல்லா வறுத்துட்டு இதை வேக வைக்கணும். இது பார்த்திங்கன்னா 1 கப் பாசிப்பருப்புக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ வேகிறதுக்கு சரியாக இருக்கும் அது. இது நம்ம குக்கரில் மாற்றிக்கலாம். ஸோ குக்கரில் மாற்றிட்டு ஒரு 4 விசில் போல் விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போ நம்ம பாசிப்பருப்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா ரவையை வறுத்துக்கணும். ஸோ இதுக்கும் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் போல் நெய்யும் 2 ஸ்பூன் போல் எண்ணெய், நீங்கள் சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி, பாதாம் போன்ற பருப்புகளை நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த ரவையை சேர்த்துக்கலாம். ஸோ ரவை பார்த்திங்கன்னா 1/2 கப், 1 கப் பாசிப்பருப்பு, 1/2 கப் ரவை, அது கூட பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் போல் அரிசி மாவு சேர்த்துக்கிறோம். ஸோ இதில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நம்மளுடைய ரவையும் அரிசி மாவும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 1.5 கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ அந்த தண்ணியில் நல்லா வெந்து வரட்டும் ரவையும் அரிசி மாவும். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம ரவையும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம வேக வச்சு வச்சுருக்க அந்த பாசி பருப்பை இதோடு சேர்த்துடலாம். ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ 1/4 ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துடலாம். ஸ்வீட்டுக்கு எப்பயுமே கொஞ்சம் உப்பு சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லைங்களா? ஸோ 1/4 ஸ்பூன் போல் உப்பு சேர்த்தாச்சு. அடுத்து நம்ம வெல்லம் சேர்க்க போகிறோம். நம்ம எந்த கப்பில் இவ்வளோ நேரம் மெஷர் பண்ணிட்டு வந்தோமோ அதே கப்பில் 1.5 கப் போல் வெல்லம் சேர்த்துடலாம். ஸோ இப்போ நம்மளோட உக்காரை பார்த்திங்கன்னா நல்லா அல்வா பதத்துக்கு நல்லா திரண்டு வந்திருக்கு. இந்த நேரத்தில் ஒரு கடாயில் 2 ஸ்பூன் போல் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம இந்த ஸ்வீட்டோடு சேர்த்துக்க போகிறோம். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா அதை கிளறி விட்டுக்கோங்க. ஸோ சூப்பராக நம்மளுடைய செட்டிநாடு ஸ்பெஷல் ஸ்வீட் உக்காரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். அது மேலே நல்லா நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்க, அதாவது ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்க பாதாம் பருப்புகளை சேர்த்துடலாம். ரொம்ப டேஸ்டியான, அதே நேரம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த உக்காரை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் நண்பர்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துக்கு இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.